வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செஞ்சுக்கிறேன். இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், வியாபாரங்கள், எஜுகேஷன்கள், அரசியல்கள், சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், விசேஷமாக கடவுளுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையுமே சில முரண்பாடுகள் உண்டாகும் போது உங்கள் நம்பிக்கை மட்டும் இழந்து போகாதீங்க. வாழ்க்கையில் எதையுமே உடனே வளர்ந்துடாது, உடனே அது செலுத்துவங்காது. கொஞ்சம் காலத்தாமதம் பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கலாம், வெகு காலம் ஆகிவிட்டதே, வெகு வருஷம் ஆகிடுது, இன்னும் கொஞ்சம் ஏன்னா எவ்வளோ காரியத்தை நீங்கள் காத்திருந்திருக்கிறீங்க, பொறுமையாக இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். ஏன்னா தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாது. நீங்கள் எந்த காரியத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கணும், அந்த நம்பிக்கையை முடிசூட்டும்படியாக சேனைகள் கர்த்தர் சொன்னபடியே உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால் சொன்னபடி அவர் செய்து முடிப்பார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. வேதம் சொல்ல நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா துறைகள் மீது இருக்கிற நம்பிக்கையும் வீண் போகாது. நிச்சயமாக அதெல்லாம் பட்டு போகும். நீங்கள் எண்ணாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க வேணால் அது பட்டு போயிடும், ஒன்றுத்துக்கு உபயோகப்படாது, அது வேஸ்ட்டாக போகும் என்று எண்ணுவார்கள். கிடையாது. அவளுக்கு முன்பாக, ஏன் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் எது மேல் நம்பிக்கை வைத்திருங்களோ அந்த நம்பிக்கை இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கும், செழித்து இருக்கும், சேமமாக இருக்கும். அப்படி செழித்து சேமமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.